நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்க பேத்தி கலையரசிய என்னோட பையன் வேட்டையனுக்கு 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அடிப்பாவி, எங்களை வச்சுக்கிட்டேவா? மன்னிக்கணுமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இளையதாரம்னா என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? வேட்டையன் ஏற்கனவே திருமணமானவரா? ஆமா தாத்தா. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் விவரமா சொல்றேன். வேட்டையனும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒன்னா சேர்ந்து வாழல. பஞ்சாயத்துல மீனாட்சி வேட்டையும் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போறா. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கும் வேட்டையனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இத மீனாட்சியை வச்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்லணும் தான் அவளையும் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன மீனாட்சி, நான் சொல்றது சரிதானே? என்னம்மா? சரிதான் அத்தை. வேட்டையனுக்கும் மீனாட்சிக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தேன். அப்பதான் கலையரசிக்கு வேட்டையன் மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தாத்தா. இனி நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். என் பேத்தி விருப்பம் சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு தான் உங்ககிட்ட சம்மதம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். முறைப்படி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பொண்ணு கேட்டே வந்துடுறோம். அது வரைக்கும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதுமா? இன்னைக்கு பொண்ணுக்கு பூவை மட்டும் வச்சு விடுறோம். மத்ததெல்லாம் முறைப்படி பொண்ணு கேட்கற அன்னைக்கு பாத்துக்கலாம். தாராளமா வச்சு விடுங்கம்மா. மீனாட்சி, இந்த பூவை உன் கையாலேயே கலையரசிக்கு வச்சு விடு. நான் வைக்க கூடாதுமா, அதான் உன்கிட்ட சொல்றேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு உன் கையாலேயே வச்சு விடு.